ஸோ 18 வருஷம் வந்து அவங்க வேற ஊர்ல அந்த குழந்தையும், அம்மாவும் ஃபாரின்ல வந்து வளர்றாங்க ஸ்பெயின்ல. அவங்க வந்து சிம்ரன் வந்துகிட்டு அவள் வருவாளா படத்துல வந்து இருக்கக்கூடிய இதையும் டயலாக்கையும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. இது அஜித் நடித்த படம். ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில், ஒரு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்பை இந்த படத்தை வந்து பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல படத்தில் பேசப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் கதை தான். கேங்ஸ்டர்ன்றது ஒரு 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 நிழல் உலகம். இதை பேஸ் பண்ணி ஃபாரினில் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு, இப்போயும் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த குட் பேட் அக்லி. நம்ம ஹீரோ வந்து அவர் ஏகேன்னு கூப்பிடுறாங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ரெட் டிராகன். அவர் வந்து ஒரு மும்பையில் ஒரு பெரிய இந்த கேங்ஸ்டர்களோட குழு தலைவனாக இருக்காரு. பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடிதடி, விட்டு குத்து, துப்பாக்கி சூடு இப்படி பண்ணிட்டு இருக்காரு பலரை. ஒரு ஒய்ஃப் வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, இனிமேல் நான் வந்து இந்த வேலையில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு தன் பிறந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ 18 வருஷம் வந்து அவங்க வேற ஊரில் அந்த குழந்தையும், அம்மாவும் ஃபாரினில் வந்து வளர்றாங்க ஸ்பெயினில். இவர் 18 வருஷம் முடிச்சுட்டு பையனுக்கு 18வது பிறந்தநாள் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போகிறாரு. தன் பையனை பார்க்குறதுக்கு விடுதலை அடைஞ்சு போகிறாரு. போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் இவர் போய் இறங்குற நேரம் தன்னோட பையனை வந்து ஒரு ஒரு ஸ்மக்லிங், அதாவது ஒரு கஞ்சா கேஸில் இவர் அரெஸ்ட் பண்ணி பையனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குது. அந்த கேங் எதுக்காக இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை வந்து கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல கேங்ஸ்டர் படத்துடைய சாயல் வந்து அந்த படங்கள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேங்ஸ்டர் படம் சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட கேங்ஸ்டர் படம் கதைகள் வந்திருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த படத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் இருக்கும். அதாவது இது வந்து நம்ம அஜித் ஏற்கனவே நடித்த வீரம்ன்ற ஒரு படம் இருக்கும். அதில் வந்து தான் ஒய்ஃப் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து வில்லனோட சண்டை போடுவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் தான் ஒய்ஃபை காப்பாற்றுக்கிறதுக்காக வில்லனை நோக்கி மோதுறாரு. இந்த மாதிரி பல படங்களுடைய சாயல் அந்த படத்தில் இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டு கேங்ஸ்டர் கதையெல்லாம் திருப்பி நம்ம சொன்ன விஷயத்தான் சொல்ல முடியும் அப்படின்றது தான் தெரியும். சரி, இந்த படத்தில் வேறு ஏதாவது புதுமையாக இருக்கான்னு பார்த்தா, இந்த மாதிரி பெரிய புதுமைகள் என்ன ஒன்றும் இல்லை. புதுமைன்ற பேரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஜித் நடத்திய பல படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கங்கே தலை டைலாக்னு சொல்கிறது, அதே மாதிரி வந்து பழைய அஜித் நடித்த படங்களுடைய பாடல்களை பின்னாடி போடுறது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, இது சேலையில் வீடு கட்டவா, இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்கிறது. அதுக்கப்புறம் வாலி படத்தை ரெஃபர் பண்ணுறது. இப்படி பார்த்தீங்கன்னா படம் முழுக்க அஜித் நடித்த பல படத்தோட ரெஃபரன்ஸாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம என்ன யோசிக்க தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம புது படத்துக்கு தான் வந்திருக்கோமா, இல்லை அஜித் ஏதாவது டாக்குமெண்ட்ரி படம் தன்னை பற்றி எடுத்து தரான்ற ரேஞ்சுக்கு நம்ம ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. கேங்ஸ்டர் கதையில ஒரு ரொம்ப மைய கருத்து எப்படியா இருக்கணும் அப்படின்னா, அந்த கதை வந்து விறுவிறுப்பாக நகரணும். கேங்ஸ்டர் கதையில் ரெண்டு கதை தான். வில்லனை அழிக்கிறது, ஹீரோ ஜெயிக்கிறது. இது நமக்கு படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும். இவர் வந்து நான் வந்து கத்தியை கீழே போட்டுட்டேன், ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப அவர் திருப்பி வந்து துப்பாக்கியோ கத்தியோ எடுக்க போகிறாருன்றது நமக்கு முதல்லையே ஒன்லைன்லேயே தெரிஞ்சிருது. ஆனால் இருந்தாலும் இந்த திரைக்கதைக்குள்ளே ஒரு சுவாரஸ்யம் இருக்கான்னு பார்த்தா, அந்த சுவாரஸ்யம் இந்த படத்தில் இல்லை. நிறைய சீன் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவர் என்ன எய்ம் பண்ணி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்களெல்லாம் திருப்திப்படுத்தணும், அஜித் ரசிகர்களை மட்டுமே மையமாக வச்சு படத்தை எடுத்திருக்காரு. சில இடங்களில் அஜித் ரசிகர்கள் கை தட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம அஜித் ரசிகர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும். இல்லை, ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், இல்லை ஸ்க்ரீன் பிளேல விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படின்னு போய் உட்காந்தா அந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. இது முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான படம். அந்த அளவில் இந்த படம் வந்து ஒரு ஓகேவான படமாக தான் இருக்குது. அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு மாஸ் கலந்த ஒரு படம், அங்கங்கே கொஞ்சம் மாஸ் டைலாக் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த படத்தையும் அஜித் ரசிகர்களுக்கான படமாக மட்டுமே உருவாக்குனா போதும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் நினைச்சிட்டார் போல் இருக்கு. இதுக்கு முன்னாடி
சாதிக் டைரக்ட் பண்ண ஒரு படம் இருந்தது, மார்க் ஆண்டனி. அதில் விஷால் நடிச்சிருப்பாரு. அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைம் ட்ராவலிங்கில் வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அது கேரக்டர் வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அந்த ஸ்க்ரீன் பிளேயே ரொம்ப அழகாக இருக்கும். எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு எஸ்ஏ ஜூரியா பண்ணுற அந்த டபுள் ஆக்டிங்கில் பண்ணுற காமெடி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்தில். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தில் உட்காந்தா இவர் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேக்காக பெரிய மெனக்கடல் பண்ணலை. ஸோ அஜித் கால் சீட் வாங்கிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கதைகளையும் சில டைலாக்கையும் வச்சு பண்ணால் போதுன்ற மாதிரி நினச்சிட்டார் போட்டிருக்கு. அது ஓகே ரகமாக இருக்குது. அதே மாதிரி அஜித்துக்கு வந்து பில்டப் பண்ணுறாங்க. பில்டப் முதல் காட்சியில் பண்ணலாம். ஆனால் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வில்லனை தவிர ஒவ்வொருத்தரும் அஜித்துக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரிய டான்னு சொல்கிறாங்க, பெரிய ஒரு கேங்ஸ்டர் தலைவர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பெயினில் இருக்கிற 2 வில்லன்களுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியல. எங்கள் அப்பாவை கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே அவர் தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். யாராதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்படியான ஒரு கதையை ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெரிய ஓட்டையை வந்து அவர் வச்சிருக்காரு. ஒரு என்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பாக வந்து அந்த படத்தை மறுபடியுமே ஒரே விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பில்டப் படத்தில் வந்து கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வருது, அவரை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. மாறி வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தினுடைய பில்டப்பாக தான் இருக்குது. சில இடங்களில் வந்து அஜித்தோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டும் போது அஜித்தை காட்டியிருக்காங்க. அது அஜித்தை அவங்க காட்ட ட்ரை பண்ணால் கூட ஃபேஸில் அதுக்கான வயதானதுக்கான ஒரு தோற்றம் வந்து அவர் ஃபேஸ்லேயே நிறையவே தெரியுது. ஓரளவுக்கு அவங்க இன்றைக்கி இருக்கிற மேக்கப் இதெல்லாம் வச்சு அதை சரி பண்ணியிருந்திருக்கலாம். அதில் ஏதோ கொஞ்சம் கோட்டை விட்டாங்க தான் சொல்லணும். சரி, மியூசிக்கை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான் இந்த படத்துக்கான பாட்டு. பாக்கி எல்லா சாங்குமே பழைய படத்தில் இருந்து சாங்கை வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதில் இந்த ஒத்த ரூபா தாரன்னு ஒரு பாட்டு நம்ம குஷ்பு ஆடியிருப்பாங்க நாட்டுப்புற பாட்டில். அந்த பாட்டை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சுருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஹீரோ தான் டான்ஸ் ஆடுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்கிற அர்ஜுன் தாஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு போகிறாரு இந்த ஒத்த ரூபா பாட்டுக்கு. அந்த பாட்டு சாங் அவர் நல்லாவே ஆடியிருக்காருன்னு போடலாம். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வாய்ஸில் பாடுற மாதிரியே அந்த ஒரு ரீமிக்ஸில் ஒரு 4 லைன் போடுறாரு. அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. அவர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அர்ஜுன் தாஸ் வாய்ஸை பற்றி நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் படத்தில் வந்து பழைய சாங்கை வச்சு நிறைய பழைய சாங் 3-4 படத்தில் சாங்கை வந்து படத்தில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. சிம்ரனை வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தெரியல, தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவரை பழைய படங்களோட ரெஃபரன்ஸும் அவங்க வந்து சிம்ரன் வந்துக்கிட்டு அவள் வருவாளா படத்தில் வந்து இருக்கக்கூடிய இதையும் டைலாக்கையும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து போலீஸ் தானா இல்லை வந்து வேறு ஏதாவது நமக்கு தெரியல. இப்படி படம் முழுக்க வந்து போலீஸையும் எதுவும் பெருசாக காட்டல. கேங்ஸ்டரும் வந்து வர்றாங்க, எல்லா கேங்ஸ்டரும் அது ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? அப்போ தான் வந்து இந்த வில்லனுக்கும் ஹீரோவாக இருக்கக்கூடிய அந்த கேங்ஸ்டர் குரூப்புக்கும் ஒரு ஈக்குவல் ஒரு டஃப் வந்து நல்லாயிருக்கும். இதில் இருக்க 2 சின்ன பசங்களை வச்சுட்டு இவங்க பெரிய கேங்ஸ்டர்னு பார்க்குறாங்க. இவங்க என்னமோ ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க நமக்கு சரியாக தெரியல. ஏகே வராரு, வழி விடுறாங்க. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஸோ எந்த ஒரு கேரக்டரைசேஷனும் அவர் சரியாக வந்து படத்தில் பண்ணலை. அஜித்தினுடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது. ஓவரால் படத்தை வந்து அவர் தான் நல்லா நடிச்சிருக்காரு. திரிசா கரெக்டாக அந்த அம்மா கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போனாங்க. மற்றபடி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் வந்திருக்காங்க. பிரசன்னாவாகட்டும், அதே மாதிரி வந்து இவர் சிம்ரன் ஆகட்டும், அந்த படத்தில் வரக்கூடிய கிங்ஸ்லி ஆகட்டும், இவரோட பையனாக நடிக்கிறவராகட்டும், கார்த்திகேயா பிரபு இவர் பையனாக நடிக்கிறார் அவர் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போகிறாங்களே தவிர படம் முழுக்க அந்த கேரக்டரை வந்து ஆழமாக வந்து அவங்க உருவாக்கலை. வில்லனாக நடிக்கிற அர்ஜுன் தாஸ் நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். டபுள் ஆக்ட், எப்போவுமே ஹீரோ டபுள் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வில்லன் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இந்த படத்தில் வந்து நிறைய வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸும் கலந்தான் இருக்குது. நீங்கள் அஜித் ரசிகராக இருந்தால் மட்டும் இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு அஜித் கேரியரில் ரொம்ப முக்கியமான படம் இல்லை, அஜித்கான ரொம்ப வித்தியாசமான படம்னா நம்ம சொல்ல முடியாது. இதை விட ஒரு கேங்ஸ்டர் கதையில் அவர் தீனான்ற படத்தில் ஆல்ரெடி நடிச்சிட்டாரு. ஸோ அந்த தீனாவுடைய ரெஃபரன்ஸ்லையும் இதில் எடுத்து வச்சுருக்காங்க. பில்லாவுடைய ரெஃபரன்ஸ் இந்த எடுத்து படத்தில் ஒரு ஷாட்டில் வைக்கிறாங்க. இப்படி படம் முழுக்க பல படத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்ததுனால நம்ம வந்து இந்த குட் பேட் அக்லிக்கு தான் வந்துட்டோமா இல்லை வேற ஏதாவது படத்துக்கு வந்துட்டோமா மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வாட் எவர் இட் மேபி, இந்த படம் வந்து முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான ஒரு படம். இந்த அஜித் ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு கொண்டாடக்கூடிய படம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.